ஹலோ எவ்ரிஒன். 7ஆம் வகுப்பு 3வது பருவத்துல இப்போ நம்ம 2வது யூனிட் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள், ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிக்கணும். அண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூல் புக்கை கண்டிப்பா படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் படிங்க. அண்ட் ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்டையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்பவே கிளியரா கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன், கீழே லிங்க் ஆட் பண்றேன், கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் எப்போது மாதிரி எல்லா யூனிட்ல இருக்க மாதிரி செயல் பகுதி, பாடம், அப்புறம் கதை பகுதி, இலக்கணம், அப்புறம் புக் பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ செயல் பகுதியை பொறுத்த வரைக்கும் பாடல் வரிகள், பாடலுடைய பொருள், சொற்பொருள், அப்புறம் அந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின், இதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும். அப்புறம் லெசன், அந்த ஆசிரியர் செய்யுளோட ஆசிரியரை பத்தியும் படிக்கணும். அடுத்தது பாடம் அப்படின்னும் பொழுது பாடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள், இல்ல ஏதாவது ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்ல நமக்கு டைரக்ட் கொஸ்டின் நிறைய இருக்கும், ஸோ அதெல்லாம் படிக்கணும். அடுத்தது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும். இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா கதை பகுதியில சில கதை பகுதி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுல உள்ள ஆத்தரை பத்தி மட்டும் லைட்டா வேணா படிச்சுக்கலாம். அதுவும் அந்த ஆத்தர் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆனாதான் படிக்கணும், இல்லைன்னா கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக், அது கம்பல்சரி படிக்கணும். அண்ட் இந்த கலைச்சொல்லாம் வந்து கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க. கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைரக்டா கொஷின் கேட்கறதுங்கிறத தாண்டி ஸ்கூல் புக்ல இருந்து டோட்டலா நமக்கு எத்தனை கலைச்சொற்கள் கேட்கறாங்களோ அதுல ஒரு 4-5 கலைச்சொற்கள் ஸ்கூல் புக்ல இருந்து வந்துடும். இப்போ மற்றதுதான் வந்து உங்களுக்கு வெளி தகவல், அதாவது அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து கொஷின் கேட்பாங்க. சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த யூனிட்ல என்னென்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு முழுக்க முழுக்க ஒப்புரவு சார்ந்த கருத்துக்கள் தான் இதுல இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, புதுமை விளக்கு அப்படிங்கிற இந்த தலைப்புல உள்ள பாடலை பார்த்துடலாம். புதுமை விளக்குன்னும் போது இங்க நமக்கு பொய்கை ஆழ்வார் எழுதின ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப உள்ள தூய்மையோடு நன்னறியில நடக்கிறது தான் பொதுவா படிச்சவங்களுடைய இயல்பா இருக்கு. வழிபாட்டுல, அதுவும் கடவுளுடைய வழிபாட்டுல சடங்குகளை விட நம்மளுடைய உள்ள தூய்மை, அக தூய்மை, உள்ள தூய்மை வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அப்ப அதுல அந்த மாதிரி உள்ள தூய்மையோட இயற்கையையும் தன்னுடைய உள்ளத்து அன்பையும் விளக்குறதுக்காக அந்த உள்ளத்து அன்பையும் இயற்கையையும் தன்னுடைய உள்ளத்து அன்பையும் வந்து விளக்கா ஏற்றி, அதாவது சாமி கும்பிடுறோம்னா விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம் இல்லையா, அது மாதிரி விளக்கா ஏற்றி வழிபட்ட சான்றோர்கள் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா விளக்கேற்றின 2 பேர் தான் வந்து யாரு, பொய்கை ஆழ்வாரும், இன்னொரு ஆள் வந்து பூதத்தாழ்வார் இருக்கார் இல்லையா, அவரும். ஸோ இவங்க 2 பேரை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாடல், இதுல ஒண்ணுமே இல்லை, நீங்க இந்த பாக்ஸ்ல எல்லாம் ஒண்ணுமே படிக்க தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா பாடலுக்கு வந்துடலாம். பாடல் நான் ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ஓகேவா? வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூடினேன் சொல் மாலை இடராளி நீதுகவே என்று அப்படின்னு சொல்றாரு. திரும்ப சொல்ற பாருங்க, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை விடர் ஆளி நீதுகவே என்று அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் சொல்றாரு. இதுவே பூதத்தாழ்வார் கொஞ்சம் இந்த எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்றத பார்த்தலாம். வையம் அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியும் என்னது, உலகம் அப்படிங்கிறது. இப்ப நம்மளுடைய உலகம் பூமியை வந்து விளக்காக, வைய தகலி அப்படின்னா அகல் விளக்கு. ஓகேவா? விளக்கு. இப்ப இந்த வையத்தை வந்து பூமியை வந்துட்டு விளக்கா ஏத்துறாரு. ஓகேவா? நான் உங்களுக்கு புரியறதுக்காக அரைகுறையா வரைஞ்சி எழுதுறேன். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? இப்படி வரைகிறேன்னு சொல்லி என்ன திட்டாதீங்க. ஓகே? சரி, இது விளக்குன்னு வச்சுப்போம். இந்த விளக்கு வந்து பூமியை வந்துட்டு என்ன பண்றாரு, விளக்கா இது பண்றாரு. வைய தகலியா, அப்ப பூமி வந்து இந்த இடத்துல விளக்காயிருச்சு. ஓகேவா? பூமி வந்து அகல் விளக்காயிருச்சு. ஒளிகின்ற கடல், நம்மளுடைய கடலை வந்து இதுல என்ன பண்றாரு, நெய்யா ஊத்துறாரு. கடலை வந்து நெய்யா ஊத்துறாரு. விளக்குல வந்து எண்ணெய் ஊத்தி விளக்கு போடுவோம், இல்ல நெய் ஊத்தி விளக்கு போடுவாங்க இல்லையா? ஸ்பெஷல் வேண்டுதல் தான் நெய் ஊத்தி விளக்கு போடுவாங்க. அப்ப இந்த நெய்யா நம்ம என்ன பண்றோம், கடலை வந்து என்ன பண்றோம், இதுல ஊத்திட்டோம். ஓகேவா? அடுத்தது வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராக. இப்ப ஒரு சுடர் போடுறோம். ஓகேவா? சுடர்னா என்ன, நெருப்பு, விளக்கு திரி போட்டு விளக்கு போடுறோம். அப்ப இந்த சுடர் வந்து எதுக்கு இப்ப சொல்றாங்க, கதிரவன், சூரியன்.
ஸோ இந்த சூரியனை விளக்கா வந்து என்ன பண்றாங்க, கொண்டவன் தான் யாரு, திருமால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருமாலை பொறுத்த வரைக்கும் திருமால் வந்து பூமியை வந்து விளக்காகவும் அதுல நெய்யாக கடலையும் அந்த சுடர் ஒளியாக திருமாலையும் சொல்றாங்க. கொண்டவன், இப்படி கொண்டவன் தான் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய, சிறந்த ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை உடைய அவனுடைய திருவடிகளுக்கு என்னுடைய துன்பக்கடல் நீக்க நான் ஒரு பாடல் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப சொல்ல பாருங்க, வைய தகலியா, பூமியை விளக்காகவும், வார்கடல், வார்கடல்னா பார்க்கடல் சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்கடலை நெய்யாகவும், வெய்ய கதிரோன் சூரியனை விளக்காகவும் மாத்தி யாரு, இப்படி கொண்டவன் தான் யாரு, திருமால். இந்த திருமாலுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு சொல் மாலை, அதாவது பாடல் மாலை வந்து பாடலால மாலை, அதான் சொல் மாலை, அதை நான் வந்து பாடுறேன். எதுக்காக, என்னுடைய இடர்னா துன்பம், இடர்னா என்னது, துன்பம். ஓகேவா. ஆழி அப்படின்னா கடல், துன்பம், இடராளி அப்படின்னா துன்ப கடல். இந்த துன்ப கடல் நீங்கிறதுக்காக நான் வந்து இந்த பாடலை பாடுறேன் அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் சொல்றாரு. ஓகேவா. இதை பார்க்க வேண்டாம், என்னது ஜஸ்ட் இங்க அந்த வையத்தை என்ன பண்றாரு, வைய தகலியா, வையக உலகத்தை விளக்கா பண்றாரு, பூமியை அகல் விளக்கா போடுறாரு, அப்புறம் கடலை வந்துட்டு நெய்யா போடுறாரு, அதுல விளக்காக ஒளிரக்கூடியவன் திருமால். இவருக்காக நான் ஒரு சொல் மாலை பாடுறேன். இந்த சொல் மாலை எதுக்காக பாடுறேன்னா, என்னுடைய இடர் துன்பத்தை நீக்கிறதுக்காக அவன் அறிவு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, பொய்கை ஆழ்வார் சொல்றாரு. அவ்வளவுதான். ஓகேவா. இப்ப இந்த சொற்பொருள் பார்த்துடலாமா. வையம் அப்படின்னா உலகம், வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சுடர் ஆழியான் அப்படின்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடராளி துன்பக்கடல் நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. சொல் மாலை அப்படின்னா பாமாலை, சொற்களாலான பாடல், அதான் பாமாலை. பாத்துங்க, பூமியை அகல் விளக்காகவும் ஒளிகின்ற அந்த கடலை, ஒலிக்கின்ற கடல், ஒலினா சவுண்டு. ஓகேவா. இந்த ஒலியை பொறுத்த வரைக்கும் சப்தம், இதுவே நமக்கு இந்த ஒலினா வெளிச்சம். ஓகேவா. இந்த ஒலிக்கக்கூடிய அந்த கடலை நெய்யாவும், வெப்ப கதிர் வீசக்கூடிய அந்த கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால். சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அந்த திருமாலினுடைய திருவடிக்கு நான் ஒரு சொல் மாலை பாமாலை வந்து பாடுறேன். எதுக்காக, என்னுடைய துன்பக்கடல் துன்பம் நீங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் பாடுறாரு. ஓகேவா. சரி, இப்ப இவரை பத்தி ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பூதத்தாழ்வாருக்கு போகலாம். நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் பொய்கை ஆழ்வார் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உள்ள திருவேற்கோ அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர். கண்டிப்பா இது கேட்பாங்க, எந்த இடம், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல உள்ள திருவேற்கோ. 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதி இல்லையா, அதுல வந்துட்டு அந்த முதல் திருவந்தாதி வந்துட்டு இவர் தான் பாடியிருக்காரு. யாரு, பொய்கை ஆழ்வார். அதுல ஒரு பாடல் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி, பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துல திருவேற்கோல பிறந்திருக்காரு. அதுல பர்டிகுலரா ரொம்ப முக்கியமானது வந்துட்டு 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதி இவர் பாடினது. ஓகே. அடுத்தது பாருங்க, பூதத்தாழ்வார் என்ன சொல்றாரு. அதேதான், அவரும் விளக்கா அப்புறம் வந்துட்டு நெய்யா எல்லாம் சொல்லுவாரு. ஆனா இவர் வந்துட்டு எதை விளக்கா சொல்றாரு, எதை நெய்யா சொல்றாரு, இந்த மாதிரிதான் பார்க்க போறோம். பாருங்க, அன்பே தகடியா, ஒரு பாடலை ஃபுல்லா படிச்சுட்டு அப்புறமா பொருள் சொல்றான். ஓகேவா. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. பாருங்க, அன்பே தகலியா, அங்க அவர் என்ன பண்ணாரு, வைய தகலியா, அப்ப வையம் உலகத்தை பூமியை அகல் விளக்கா பண்ணாரு. இவர் என்ன பண்றாரு, அன்பை அகல் விளக்கா ஆக்குறாரு, ஆர்வத்தை நெய்யாக்குறாரு. அங்க கடல்ல அவர் நெய்யாக்குறாரு, இங்க வந்து ஆர்வமே நெய்யாக ஆர்வத்தை நெய்யாக்குறாரு. அப்புறம் இன்புருக சிந்தை, தன்னுடைய எண்ணத்தை என்ன பண்றாரு, இன்பமான அந்த எண்ணத்தை உருவக்கூடிய அந்த சிந்தை மனத்தை திரியா போடுறாரு. அங்க திரிய பத்தி நமக்கு சொல்லல. ஓகேவா. ஆனா இங்க திரிய பத்தி சொல்லியிருக்காங்க. நண்புருகி ஞான சுடர் விளக்கு, அப்ப விளக்கு ஒளிய வந்து ஞானம், அறிவு, ஞான சுடரான அந்த விளக்கு வந்துட்டு ஏத்துறாரு. எதுக்கு, நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா. நாரணன்னா யாரு, இங்கேயும் திருமால் தான். ஓகேவா. இப்ப வந்து திரும்ப பாத்துருங்க. அதே மாதிரி படம் போட்டு காமிச்சிடவா.
கேவலமா இருக்கும், ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, விளக்கு போட்டாச்சு. இது என்னது? அன்பை விளக்காக ஏத்துறாரு. அதுல ஆர்வத்தை நெய்யாக்குறாரு. என்னது? ஆர்வம். அடுத்தது திரி போடுறாரு. அந்த திரி வந்துட்டு என்னது? இன்புருகு சிந்தை, இனிமையால இருக்கக்கூடிய மனம். சிந்தைனா என்னது? மனம். ஸோ அதை வந்துட்டு திரியா போடுறாரு. அந்த திரிய போட்டுட்டு ஒரு விளக்கு ஏத்துறாரு. அந்த விளக்கு தான் என்னது? ஞானம் அப்படிங்கிற விளக்கு. அவ்வளவுதான். இது யாருக்கு ஏத்துறாரு? நாரணருக்கு ஏத்துறாரு. ஓகேவா? ஞான தமிழ் புரிந்த அவர் வந்து என்ன பண்றாரு? நாரணருக்கு, அதாவது திருமாலுக்கு ஏத்துறாரு. அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு? இப்ப கம்பேர் பண்ணிக்கலாமா? அவர் வந்துட்டு வையத்தை வந்து, பூமியை வந்து அகல் விளக்காகவும், அதுல கடலை வந்து நெய்யாகவும், அப்புறம் சூரியனை வந்து அந்த ஒளி விளக்காகவும் என்ன பண்ணியிருப்பாரு? கொண்டு வந்திருப்பாரு. எதுக்காக இது அவர் ஏத்திருப்பார்? அவர் வந்து தன்னுடைய துன்பம் நீங்குவதற்காக ஏத்தினேன்னு சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ஞான தமிழ் தெரிஞ்சுக்கிட்டே இவர் வந்து இந்த மாதிரி பாடியிருப்பாரு. அவ்வளவுதான், டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஓகேவா? சரி, பாருங்க. தகலி அப்படின்னா என்னது? அகல் விளக்கு. ஞானம் அப்படின்னா அறிவு. நாரணன் அப்படின்னா திருமால். இந்த பாடலை பாடினது பூதத்தாழ்வார். இவருங்க ஞான தமிழ் பயின்ற நான் அன்பை வந்து அகல் விளக்காகவும், பாத்தீங்களா? அன்பை அகல் விளக்காகவும், ஆர்வத்தை நெய்யாகவும், இனிமையால் உருவக்கூடிய மனதையே இடுகின்ற தெரியாகவும், சிந்தை மனதை தெரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனமுருக திருமாலுக்கு ஏற்றினேன். இது ஞான சுடர். ஓகேவா? அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும், இது முடிஞ்சது. இப்ப பூதத்தாழ்வாரை பத்தி சொன்னோம் அப்படின்னா, பூதத்தாழ்வார் வந்து சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்துல பிறந்தவர். இவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல 2வது திருவந்தாதி இருக்கு இல்லையா, அதை வந்து இயற்றியிருப்பார். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர். முதல் திருவந்தாதி யாரு? பொய்கை ஆழ்வார். 2வது ஆளு பூதத்தாழ்வார். இவர் 2ஆம் திருவந்தாதி. இதுல வந்து நமக்கு 2ஆம் திருவந்தாதியில உள்ள முதல் பாடல் கொடுத்துதான். அங்க உள்ளது முதல் திருவந்தாதியில உள்ள முதல் பாடல். ஓகேவா? சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. திருமாலை போற்றி பாடியவர்கள் எல்லாரையும் நம்ம 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவோம். இந்த 12 ஆழ்வார்கள்ல ரொம்ப முக்கியமான 3 பேர் யாருன்னா, ஒண்ணு வந்துட்டு பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், இன்னொன்னு பேய் ஆழ்வார். இந்த 3 பேரையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த திருமாலை போற்றி பாடின 12 ஆழ்வார்கள், இவர்கள் பாடின அந்த பாடல்களோட தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பிரபந்தம்னா பாடல்களுடைய தொகுப்பு, அந்த பாடல்கள். இத வந்து தொகுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா நாதமுனி அப்படிங்கிறவர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. 12 ஆழ்வார்கள்ல நான் சொன்ன மாதிரி பொய்கை, பூதம், அப்புறம் பேய், இந்த 3 பேரும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். பொய்கை, பூதம், அப்புறம் பேய். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய்கை, பூதம், பேய். பொய்கைக்கு போனா அங்க பூதமும் பேயும் இருக்கு. இதை முதல் ஆழ்வார்கள்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது அந்தாதினா என்ன அப்படிங்கிறது. ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலுடைய இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரக்கூடிய பாடலுக்கு முதலாவதா இருக்கிறத அமைகிறத அந்தாதி அப்படின்னு சொல்றோம். அந்தம் அப்படின்னா முடிவு, ஆதி அப்படின்னா முதல், அதாவது தொடக்கம். இது மாதிரி அந்தாதியாக அமையக்கூடிய பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதி. இது வந்து சிற்றிலக்கிய வகை. மொத்த சிற்றிலக்கியம் வந்து 96 வகைப்படும். ஓகேவா? 96 வகை சிற்றிலக்கியங்கள் வந்து நமக்கு இருக்கு. அது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம அது அப்புறமா அதை பத்தி படிக்கும் பொழுது பாத்துக்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இடராளி நீங்குகவே. இதுல அடிகோடிட்ட சொல்லினுடைய பொருள் என்ன? இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப அடிகோடிட்ட சொல் வந்து இடர். இடர் அப்படின்னா துன்பம். புரிஞ்சுதா? சரி, அவரை பிரித்தெழுத சேர்த்ததுலாம் நீங்க பாத்துக்கோங்க. அன்பு அப்படின்னா வப்மா. இப்ப இது வந்துட்டு யாருடைய பாடல்? பூதத்தாழ்வாருடைய பாடல். அன்பை வந்து என்ன பண்ணாரு? விளக்காக்குனாரு. அன்பை விளக்காக்கிட்டாரு. அப்புறம் ஆர்வத்தை நெய்யாக்குனாரு. அன்பை வந்து விளக்காவும், ஆர்வத்தை நெய்யாவும், சிந்தையை எடுதிரியாவும், ஞானத்தை மாத்திக்கனா நிமிஷம். அன்பை தகலியா. ஓகேவா? அன்பு வந்து தகலி, ஆர்வத்தை வந்து நெய். ஓகேவா? சிந்தைய வந்து எடுதிரி, ஞானம் தான் விளக்கா எரியுது. ஓகே, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் வந்துட்டு பூமியை விளக்காகவும், கடலை நெய்யாகவும்,
அதுக்கப்புறம் ஆஹ் சூரியனை அந்த ஒளியாகவும் அதாவது நெருப்பு லைட்டாக விளக்காக ஏற்றிருப்பார். அகல் விளக்குங்கிறது தான் தகலினா அகல் விளக்கு. இங்க வந்து பூமி பொய்கை ஆழ்வாருக்கு பூதத்தாழ்வாருக்கு வந்துட்டு என்னது அன்பு தான் வந்து அகல் விளக்கு. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு அறம் எனும் கதிர். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு செயல் பகுதி தான். அண்ட் வந்து ஒரு மூணுத்தையும் நீங்க இப்ப நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பாடினது, அதோட சேர்த்து இந்த முனைப்பாடியார் அப்படிங்கிற இவர் பாடினதையும் நோட் பண்ணிக்கணும். மூணுத்தையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கணும். அது ரெண்டும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் படிக்கும் பொழுது ஐயோ எதை எதுக்கு படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம முடிஞ்ச வரை மூணுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுட்டீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சரி, இப்போ பாருங்க பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம அடுத்தது போகலாம். இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம். இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாத நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப இதுதான் முக்கியம். இங்க அறநெறிகளை என்ன பண்றாங்க, இளமை பருவத்தோடு கற்றுக்கொள்ளத உழவு தொழிலோட அவங்க கம்பேர் பண்ணி அந்த பாடலை சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அங்க என்ன பண்ணாங்க, பூமி கடல் அதை வந்து ஒரு விளக்கா ஏற்றினதையும் அப்புறம் அன்பு ஆர்வம் அதை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து நமக்கு உழவு தொழில தான் மெயினா இது பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பாடல் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட பொருள் சொல்றேன். ஓகே. இன்சொல் விளை நிலனோ ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் வாய்ச்சி அறக்கதிரீன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய். ஓகேவா? திரும்ப சொல்ல பாருங்க. இன்சொல் விளை நிலனா ஈதரை வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவாட்டி, அன்பு நீர் வாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்றாங்க. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம அங்க விளக்கு பார்த்தோமா, இப்ப இங்க நம்ம உழவு தொழில தான் கம்பேர் பண்றோம்னு சொல்லியாச்சு. உழவு தொழில ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், நம்ம விளைக்கிறதுக்கு ஒரு நிலம் இருக்கும். கரெக்டா? சோ அப்ப இந்த விளை நிலமா நம்ம எதை வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த விளை நிலத்துல இன்சொல்லை நம்ம வந்து என்ன பண்றோம், விளை நிலமா எடுத்துக்கிறோம். இன்சொல் விளை நிலனோ. இப்ப இன்சொல்லா நம்ம விளையக்கூடிய நிலத்தை எடுத்துக்கிறோம். அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஈதலே வித்தாக. வித்துனா என்ன, விதை. வித்துனா விதை. அப்ப ஈதலே வித்தாக அப்படின்னா என்ன பண்றோம்னா, விதையாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈகைய விதையா போடுறோம். விதையா என்ன பண்றோம், விதை, இது விதைன்னு வச்சுக்கோங்க. விதையா ஈகைனா இரக்கத்தை விதையா போடுறோம். அடுத்தது பாருங்க, வன்சொல் களைகட்டு. வன்சொல் களைகட்டு. களைகட்டு அப்படிங்கிறது வந்துட்டு களை நீக்கிறது. இப்போ ஒரு நிலம் இருக்கு அப்படின்னும் பொழுது அதுல தேவையில்லாத குட்டி குட்டி களைகள் இருக்கும், சின்ன தேவையில்லாத செடிகள் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேவையான ஒரு நெல் விளையக்கூடிய இடம் இருக்கு அப்படின்னா நெல்லுக்கு போகக்கூடிய தண்ணீரையோ இல்லை அதுக்கு தேவையான மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களையோ என்ன பண்ணிடும், அந்த தேவையில்லாத களைகள் குட்டி குட்டி செடிகள் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி அதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்துட்டு விளையக்கூடிய நெல்லோ இல்லை வந்துட்டு நம்ம எந்த பர்பஸ்க்காக அந்த நிலத்தை யூஸ் பண்றோமோ அதுல உள்ள அவுட்புட் வந்து குறைஞ்சிரும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இடையில இந்த மாதிரி தேவையில்லாத செடிகளை வந்துட்டு களை எடுத்துருவோம், அதாவது அதை நீக்கிடுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு களை அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு வன்சொல் களைகட்டு அப்படின்றாங்க. அப்ப வன்சொல் அப்படின்றது வந்து என்னன்னா கெட்ட சொல். இப்ப இன்சொல்ல வந்து விளைநிலமா நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி வன் சொல்லை, அதாவது தீய சொற்களை என்ன பண்ணணும் அப்படின்னா களை எடுக்கணும், களையணும். இப்ப நம்ம அதை நீக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வாய்மை எருவட்டி. வாய்மை அப்படிங்கறத வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உரமாக்கணும். எருவட்டி அப்படிங்கறது வந்துட்டு இங்க எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ ஒரு நிலத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னும் போது அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு உரம் அது சார்ந்த விஷயங்கள்லாம் போடுவோம். இப்ப எரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நல்ல உரம். எருங்கிறது நல்ல உரம். ஸோ அப்ப எருவட்டியா நம்ம என்ன பண்றோம், வாய்மையை வந்து எருவா யூஸ் பண்றோம். வாய்மை உண்மை பேசுதல் அப்படிங்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா உரமாக யூஸ் பண்றோம். அடுத்தது
அன்பு நீர் பாய்ச்சி. அப்ப நம்ம ஒரு நிலத்துல நம்ம உழவு தொழில் செய்யும்போது கண்டிப்பா நீர் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்ப நம்ம இங்க அன்பு அப்படிங்கிற நீரை வந்து என்ன பண்றோம், பாய்ச்சுறோம். அறக்கதிர் இன. அப்ப அறமாகிய கதிரை நம்மளால அவுட்புட்டா பெற முடியும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அறமானது கிடைக்கும். இப்ப அன்பாகிய நீரை நம்ம பாய்ச்சும் போது அறமாகிய கதிர் மீன்ஸ் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இத வந்து இளம் வயதிலேயே இந்த செயல்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பைங்கூழ் சிறுகாலை செய். பைங்கூழ்னா என்ன, ரொம்ப இளமையான, பை அப்படின்னா பைந்தமிழ், இளமையான தமிழ், பைங்கூழ். இப்ப இளமையான அந்த காலத்திலேயே இந்த செயல்களை எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். திரும்ப சொல்றேன். இன்சொல்ல விளைநிலனா எடுத்துக்கணும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈகையை வந்துட்டு விதைகளா விதைக்கிறோம். அப்புறம் வன் சொல் கலைகளை நீக்கிறோம். இது வன் சொல், அதுல இருக்கக்கூடிய வன் சொற்களை வந்துட்டு நீக்கிறோம். இது இன்சொல் நிலம். இது ஈகைங்கிற விதை. ஓகேவா? விதையை போட்டாச்சு, வன் சொற்களை நீக்கியாச்சு. அதுக்கப்புறம் வாய்மை அதாவது உண்மை பேசுதல் அப்படிங்கிற உரத்தை போடுறோம். உரமாக, எருவாக வாய்மையை போடுறோம். அதுக்கப்புறம் அன்புங்கிற நீரை பாய்ச்சிடும். அதனால நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், அறம் அப்படிங்கிற கதிர் கிடைக்கும். ஸோ அதனால இது எல்லாத்தையும் முழுமையான அந்த வயதிலேயே செய்யணும் அப்படிங்கிறாரு. யார் சொல்றா, முனைப்பாடியார் சொல்றாரு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்ப இதுல இருக்கக்கூடிய சொற்பொருளை பார்த்தரலாம். வித்து அப்படின்னா என்ன சொன்னேன், விதை. ஈன அப்படின்னா நம்மளால பெற முடியும், அறம்ன்ற கதிரை நம்மளால பெற முடியும். ஈன அப்படின்னா பெற. நிலன் அப்படின்னா நிலம், நிலன் இருக்கு இல்லையா, நிலன் அப்படின்னா நிலம், கிரவுண்ட். கலை அதாவது வேண்டாத செடி. தேவை உள்ளதும் வளரும், தேவை இல்லாததும் வளரும். அப்ப தேவை இல்லாததை நம்ம நீக்கணும். அதான் கலைனா வேண்டாத செடி. பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர். இந்த பைங்கூழ் அப்படின்னும் பொழுது இளமையான, பசுமையான அப்படிங்கிறது. வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல், தீய சொல், கெட்ட சொல் அப்படின்னு சொல்லலாம். இனிய சொற்களை வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஒரு நான் ரீட் பண்ணிடுறேன். நான் மேல சொன்னதுதான் பொருள். இதுல வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துடலாம். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அதில் ஈகை அப்படிங்கிறத விதையாக விதைக்க வேண்டும். வன் சொல்ல வந்து நீக்கணும், களை எடுக்கணும். உண்மை பேசுதல்ன்ற எருவு அதுல போட்டு அன்பா அப்படிங்கிற நீரை பாய்ச்சும் பொழுது நமக்கு அறம் அப்படிங்கிற கதிர் வந்து பயனா கிடைக்கும். இதை இளம் வயதிலேயே இந்த செயல்கள் எல்லாம் செய்யணும். அழகா உழவு தொழிலுக்கு கம்பேர் பண்ணி முனைப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம முனைப்பாடியார் பத்தி முக்கியமான ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். முனைப்பாடியார் வந்துட்டு திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். முக்கியமானது கேட்பாங்க. இவர் ஒரு சமண புலவர். இவருடைய காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது வந்து டோட்டலா 225 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த அறநெறிகள் எல்லாத்தையுமே தொகுத்து இந்த நூல் சொல்றதுனால இந்த நூலுக்கு அறநெறிச்சாரம் அப்படின்ற பெயர் இருக்கு. இந்த நூல்ல நமக்கு 15வது பாடலை கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்ல, சரியா? நமக்கு இது வரையும் படிச்சா போதுமானது. இப்ப முனைப்பாடியார் திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர், சமண புலவர், 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 225 பாடல்களை இந்த அறநெறிச்சாரம் கொண்டுள்ளது. அறநெறிகளை தொகுத்து சொல்றதுனால இதுக்கு இந்த பெயரானது வந்தது. இதுல இருந்து கூற்று காரணம் கூட கேட்கலாம். சரி, அடுத்து காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார், வாய்மையை பேசினார். வாய்மை மீன்ஸ் உண்மை. அடுத்து இன்சொல்லை பிரித்தெழுது. இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இளமை, இது நோட் பண்ணிக்கோங்க. இளமைன்னு பார்த்தோம்னா டக்குன்னு புதுமை அப்படின்லாம் டக்குன்னு ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணக்கூடாது. இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அப்ப நமக்கு வந்துட்டு எதிர்ச்சொல் கேட்கிறாங்க, அந்த சொல்லோட பொருள் கேட்கல. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்றத தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பொறுத்துக்க பார்க்கலாமா? விளைநிலம், இன்சொல்லை விளைநிலனாக, ஈகையை விதையாக, வன் சொல்லை களை நீக்கணும், உரமாக வாய்மைங்கிற உண்மையை போடணும்.
ஓகே, இப்போ இந்த ஒப்புரவு நெறி அப்படிங்கிற இந்த தலைப்புல உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு திருக்குறள் தகவல்கள் தான் இருக்கும். இதோட ஆசிரியர் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இவர் தான். இவர் வந்து மக்கள் பணியை வந்து இறை பணியாக நினச்சி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்த ஒரு நபர். இது கேட்பாங்க, மக்கள் பணியையே இறை பணியாக எண்ணி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப யாரு? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் வந்துட்டு குன்றக்குடி திருமடத்தினுடைய தலைவராக விளங்கியிருக்காரு. இவருடைய பேச்சாலும் எழுத்தாலும் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இறை தொண்டும் சமூக தொண்டு இலக்கிய தொண்டெல்லாம் செஞ்சிருப்பார். ஸோ இப்போ இவரை பத்தி கூற்றுக்காரண வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, திருக்குறள் நெறிய பரப்புறது தான் இவருடைய வாழ்நாள் கடமையா கொண்டவர். அதனாலதான் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய திருக்குறள் தகவல்கள் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அடுத்தது பாருங்க, இவருடைய நூல்கள் அப்புறம் இதழ்கள். நூல்களும் இதழ்களும் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நூல்களை பொறுத்த வரைக்கும் நாயன்மார் அடிச்சுவட்டு, குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள், இதெல்லாம் இவருடைய நூல்கள். இதெல்லாம் வந்துட்டு பொருந்தாததுல கேட்பாங்க. ஸோ நமக்கு பொருந்தாத சொல், பொருந்தாத இணை அப்படின்லாம் சிலபஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த பொருந்தாததுல இதை கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, அருளோசை, அறிக அறிவியல், இது ரெண்டும் இவருடைய இதழ்கள். இது ரெண்டுமே இவருடைய இதழ்கள். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒப்புரவு நெறி, அதுவும் இவரோட நூல்ல உள்ளதுதான். ஓகேவா? சரி, இப்போ இவரை பத்திட்டு முக்கியமானது நான் சொன்னது என்னது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவர் மக்கள் பணியை இறை பணியா நினைச்சு வாழ்நாள் முழுவதும் தொண்டு செஞ்சவர். அது மட்டும் இல்லாம குன்றக்குடி திருமணத்தினுடைய தலைவராக இருந்திருக்காரு. திருக்குறள் நிறைய பரப்புறது ரொம்ப முக்கியமானதா இருந்திருக்கு. அப்புறம் அவருடைய நூல்கள், இதழ்கள், அப்புறம் மற்ற பாயிண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிற இந்த கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒப்புரவுனா என்ன அப்படிங்கிறது இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில திருக்குறள்கள், அப்புறம் புறநானூற்று பாடல் வரி, இதெல்லாம் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசர் சொன்ன ஒரு கொட்டேஷன் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒப்புரவு நெறி. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அறநெறியில நம்ம ஒரு பொருளை சம்பாதிச்சு அல்லது சேகரித்து நம்ம வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒப்புரவு நெறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள், நம்ம வாழ்க்கை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்துட்டு ஏதோ ஒரு குறிக்கோளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து குறிக்கோள் உடையது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஸோ இந்த ஒப்புரவு நெறிய வந்துட்டு நமக்கு திருக்குறள்ல ரொம்பவே வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. அந்த திருக்குறள் நமக்கு என்னென்ன திருக்குறள்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி புறநானூற்று பாடல் வரி. அந்த பாடல் வரி ரொம்ப முக்கியமானது. நிறைய தடவை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த பர்டிகுலர் ரைம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரீஃபாகவே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஒருவர் எல்லாருக்காகவும், அதாவது நம்ம ஒருத்தர் இருக்கோம்னா நம்ம மற்றவங்களுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி எல்லாருக்காகவும், அது மாதிரி எல்லாரும் நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி எல்லாரும் ஒருவருக்காகவும், ஒருவர் எல்லாருக்காகவும், எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து பொது உடைமை அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து திருவள்ளுவரும் வந்து வலியுறுத்துறாரு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, வாழ்வையும் ஒப்புரவையும் எப்படி வந்து அவங்க, இது வந்துட்டு இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி கருத்து பேஸாக பார்த்தீங்கன்னா ஒப்புரவை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க வாழ்க்கையோட. அப்புறம் ஒப்புரவு எவ்வளவு இயல்பானது, அப்புறம் பொருளீட்டுறத ஒப்புரவு எப்படி இருக்கும், அப்புறம் ஒப்புரவோட பயன் என்ன, அப்புறம் கடமை ஏன் ஒப்புரவு செய்யணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இதுதான் இருக்கும். ஃபுல்லாக ஒப்புரவை ஒவ்வொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப தேவையில்லை, நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, போதுமானது. ஸோ இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, வாழ்க்கை வந்து குறிக்கோளுடையது, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இருக்கிறது எனது பொது உடைமை நெறி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சிலபஸில் நிறுத்தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்போ அந்த டாபிக் வந்து நம்ம தனியாக படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ தனியாக நம்ம வெவ்வேறு இடங்களில் சிலபஸில் அங்கங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்க்கும்போது படிப்போம். இருந்தாலும்
இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்களேன், கொஷின் மார்க்கு, ஒரு கமா வந்திருக்கு, ஒரு ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் அங்கங்கே ஸ்கூல் புக்கில் கிராஸ் பண்ணும்போது எதனால் இதை இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அந்த நிறுத்தல் குறியெல்லாம் நம்ம உட்காந்து தனியாக படிக்கணும்னு தேவையில்லை. மோஸ்ட்லி இப்போ நம்ம இந்த லெசனுக்கு அடுத்து, இந்த பாடத்துக்கு அடுத்தது ஒரு பாக்ஸில் இந்த ஒரு ஜென் தத்துவத்தோட ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6th வந்துட்டு சாண்டியாகோ பற்றி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறுத்தற்குறிகள் இருக்கும். பாக்ஸ் அங்கங்கே அவங்க பேசின அந்த உரையாடலை அப்படியே கொடுத்துருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச வரை எதனால் இந்த இடத்துல கமா வந்திருக்கு, எதனால் கொஷின் மார்க் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு புரிதலோட பார்த்தோன்னா நமக்கு இந்த ஒரு நிறுத்தற்குறி அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்தது நான் சொன்ன மாதிரி இதில் எங்கெங்கே வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஒப்புரவினுடைய இயல்பு இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா எதிர்ச்சொல். நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது பாருங்கள், புறவலர், இரவலர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈதல், ஏற்றல். ஸோ ஈதல் அப்படின்னா ஒரு விஷயத்த கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஈன்று கொடுக்கறது. ஓகேவா? இப்போ மற்றவங்க நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிறது. அப்போ ஈதல், கொடுத்தல், ஏற்றல், இது ரெண்டும் என்னது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்ச்சொல். அதே மாதிரி அடுத்தது புறவலர், இரவலர். இதுவும் வந்துட்டு என்னது, ஒன்னோட ஒன்று எதிர்ச்சொல். அடுத்தது பொருளீட்டலும் ஒப்புரவும். பொருளீட்டல் ஒப்புரவு அப்படின்னும் பொழுது இதில் நமக்கு பொருளீட்டல் அதோட முக்கியத்துவம் அந்த மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கும் பொழுது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்துட்டு நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய லைன். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்து இது யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆசிரியருடைய பெயர் பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை. நம்ம யூஸ்வலாக படிச்சிருப்போம் செல்வத்து பயன் ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, செல்வத்து பயன் தான் ஒப்புரவு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, இறப்பாருக்கு இல்லென்று ஈவது கரத்தல் அறிவியல் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்க நம்மள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லாமல் முடிஞ்ச வரை அவங்களுக்கு இதை கொடுக்கணுங்கிறத வலியுறுத்துறாங்க. அடுத்தது வறுமையை பிணி, வறுமையை ஒரு நோயாகவும் அந்த நோய்க்கான மருந்தா செல்வத்தையும் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா ஒரு புறநானூற்று பாடல் வரி இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போன்னு. அது என்னன்னா, செல்வத்து பயனே ஈதல் தூய்மை மெனின தப்புன பலவே. தூய்மை மெனினே தப்புன பலவே. இது புறநானூரோட பாடல் வரி. அடுத்தது பாருங்க, ஒப்புரவினுடைய பயன், அப்புறம் கடமை. இதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. கடமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 திருக்குறள் சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒன்று ஒரு ஒரு கிணறு இருக்கு, ஊருணின்னு சொல்லுவோம் இல்லையா, கிணறு. அதுல ஒரு கிராமத்துல ஒரு ஊருணி இருக்குன்னா அந்த கிராம மக்கள் எல்லாருக்குமே அந்த ஊருணி மூலமா ஒரு பலனானது கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு மாமரம் இருக்கு, இல்லை ஒரு ஆலமரம் இருக்கு, ஏதோ ஒன்று வட்டவர், ஏதோ ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல உள்ள பழங்கள், இப்போ மாமரத்தை எடுத்துப்போம். மாமரம் பொழுது அதுல உள்ள மரத்துல ஒரு பழம் காய் காய்க்கும், அது பழமாகும். ஸோ அந்த பழுத்த பழமானது மக்களுக்கு எப்படி உதவுதோ அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்படி ஊருணி எப்படி அதோட தண்ணியை மற்றவங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு மரம் அதோட பழத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குதோ, சேம் திங். ஒரு நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்கு, ஒரு செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதை நமக்கு ஒப்புரவோட கடமையா சொல்றாங்க. நம்மள்ட்ட இருக்குன்னா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது கடமை. ஓகேவா? இப்போ ஒரு மரத்தையும் ஊர்ணியையும் இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அழகா அதுக்கு கம்பேர் பண்றாங்க. இதை நமக்கு திருக்குறள்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 திருக்குறளையும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஊருணி நீர் நிறைந்த அற்றே உலகவா பேரறிவாளன் திரு அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு திருக்குறள். நான் சொன்னேன் இல்லையா, ஊருணி எப்படி மற்றவங்களுக்கு பயன் கொடுக்குதோ அதே மாதிரி ஒரு தன்ட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு பயன் தர மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் ஒரு மரத்தை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அது இங்க கொடுத்துருப்பாங்க. பயன் மரம் உள்ளூர் பழுத்து அற்றார் செல்வம் நயனுடையான்கண் படின் அப்படிங்கிறது. அப்போ ஒரு நற்பண்பு, நல்ல பண்பு உடைய ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்த செல்வமானது ஊருக்குள்ள ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல உள்ள பழங்கள் எல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு பயன் தருதோ அதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. அப்ப பேரறிவாளன் திறன்னு சொல்லிட்டு நமக்கு
ஊர்ணியையும் அப்புறம் அந்த பயன் தரக்கூடிய மரத்தை பத்தியும் ரெண்டுத்தையும் அழகா அது கம்பேர் பண்றாங்க. ரெண்டுமே திருக்குறள்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பாத்தீங்களா குறள். அடுத்தது நம்ம ஆசிரியரை பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மட்டும் ரீகால் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம்ல அதே தான் இப்போ புக் பேக்கில் இருக்கும். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் இருக்கிறது என்னது? பொது உடைமை. செல்வத்தின் பயன் என்னது? ஈதல் அப்படின்னு சொன்னா, செல்வத்தின் பயன் ஈதல் அப்படின்னு சொன்னா புறநானூறு. செல்வத்தின் பயன் ஒப்புரவு. செல்வத்தின் பயன் ஒப்புரவு வாழ்க்கைன்னு பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து அப்படின்னு சொன்னோம். அடுத்தது பாருங்க, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். இது யார் சொன்னா? பாரதிதாசன் அவர்கள் சொன்னது. நெக்ஸ்ட் எதிர்ச்சொல். இது நம்ம பார்த்தோம் இல்லையா? தனியா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எளிது, அரிது, ஈதல். ஈதல்னா கொடுக்கிறது. இப்ப மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம ஏத்துக்கலாம். ஈதல், ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புறவலர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதிர்ச்சொல் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கேட்டிருக்காங்க அண்ட் இனியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அடுத்தது பாருங்க, உண்மை ஒலி. நான் சொன்னேன் இல்லையா கொட்டேஷன், நிறுத்தற் குறிகள் நிறைய பார்க்கணும்னு. பாருங்க, ஒரு ஆச்சரியக்குறி, அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி, அங்கங்க கமா வரும், ஃபுல் ஸ்டாப் வரும், கொஷின் மார்க் வரும். ஸோ இப்போ இது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நிறுத்தற் குறி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த உண்மை ஒலியை பொறுத்த வரைக்கும் உள்ள தகவல்கள் நமக்கு தேவையில்லை. நிறுத்தற் குறிக்காக வேணும்னா மட்டும் இந்த லெசனை பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸ் அதுக்கு வந்துடலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஜென் அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய மொழி சொல். ஜென் அப்படின்னா தியானம் செய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஜென்னா என்ன? ஜென் அப்படின்னும் பொழுது தியானம் செய்ன்னு அர்த்தம். புத்த மதத்தை சார்ந்த துறவியரோட ஒரு பிரிவினரை நம்ம என்ன சொல்றோம்? ஜென் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றோம். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த சிந்தனையில குட்டி குட்டி நிகழ்ச்சிகளாகவும் சின்ன கதைகளாகவும் என்ன பண்றாங்க? நமக்கு விளக்குறாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு வந்து சொல்லுவாங்க. இப்போ கருத்து இருக்கும் அதுல. ஓகேவா? ஜஸ்ட் ஜென்னுனா தியானம் செய், சீனா, ஜப்பான் அந்த சிந்தனைகள்ல இருந்து உருவானது. இந்த ஜென்னுங்கிறது ஜப்பானிய மொழி சொல். ஓகேவா? இங்க நம்ம சீனா, ஜப்பான்னு பார்த்தாலும் இந்த ஜென்னுங்கிறது என்னது? ஜப்பானிய மொழி சொல். அதை மாத்திக்கணும். ஓகேவா? அதை மாத்திரக்கூடாது. ஓகே, அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னும் பொழுது ஒரு அணி அப்படின்னா அழகு அப்படிங்கிறது நம்மளுடைய அர்த்தம். ஓகேவா? அணி அப்படின்னா என்னது? அழகு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு செய்யுள் இருக்கு, அந்த செய்யுளுக்கு அழகு சேர்க்கறதுக்காக நம்ம இந்த அணி இலக்கணத்தை பயன்படுத்துறோம். இப்போ நம்ம இந்த பகுதியில உருவக அணி, ஏகதேச உருவக அணி, இது ரெண்டுத்தை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உருவக அணி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பொருளை விளக்குறதுக்கு மற்றொரு பொருளை உவமையா சொல்றது உவமை அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உவமை வேறு, உவமைக்கக்கூடிய அந்த பொருள் வேறு அப்படின்னு இல்லாம ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து உருவக அணி. அப்ப ரெண்டுத்துலயும் வந்து பெருசா டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதுல உவமைக்கக்கூடிய அந்த பொருள் வந்து முன்னாடியும் உவமை வந்து பின்னாடியும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தேன் போன்ற தமிழ் அப்படிங்கிறது உவமை. தமிழாகிய தேன் அப்படின்னு சொல்றது தமிழ் தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தமிழாகிய தேன் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்ல மாட்டோம். தமிழ் தேன் அப்படின்னு அதை சுருக்கி சொல்லுவோம். இது வந்து உருவகம். அப்ப தேன் போன்ற அப்படிங்கிறது போன்றங்கிற உவம உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அதனால நம்ம அதை உவமை அணின்னு சொல்லிடுவோம். ஆனா இதுவே தமிழ் தேன்னு சொன்னோம்னா அதுதான் உருவகம். இப்ப இதுல எதுக்கு நம்ம உவமிக்கிறோன்றது கண்டுபிடிக்க முடியல. பாத்தீங்களா? அதுல நமக்கு உவமிக்கக்கூடிய பொருள், அதாவது தமிழ் வந்து எப்படி வந்திருக்கு? முன்னாடி வந்திருக்கு. தேன் வந்து பின்னாடி வந்திருக்கு. இப்ப இதுல தமிழ் அப்படிங்கிறது தான் என்னது? உவமிக்கக்கூடிய பொருள். தேன் அப்படிங்கிறது என்னது? உவமை. ஏன்னா ஒரு இனிமையா இருக்கு அப்படிங்கிறது. அப்ப இனிமையான தமிழ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஆனங்கிறது தான் ஓம உருவு, அல்லது போன்ற அப்படிங்கிறது ஓம உருவு. ஆனா அது எப்படி இருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு, நமக்கு வெளிப்படையா வரல. அப்ப அது நம்ம தமிழ் தேன்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் வரும், இது பின்னாடி ரெண்டாவதா வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா துன்பக்கடல். இப்ப பாருங்க, வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்றோம். வெள்ளம் போன்ற இன்பம் தான். போன்றங்கிறது இங்க ஓம உருவு. அப்ப வெள்ளம்ங்கிறது தான் என்னது? நம்மளுடைய உவமை. இந்த உவமை தான் நமக்கு பின்னாடி வரும். வெள்ளம்ன்றது பின்னாடி வந்துட்டு, இந்த இன்பம்ங்கிறது தான் என்னது? ஓமிக்கக்கூடிய பொருள். இன்பத்தை தான் நம்ம ஓமிக்கிறோம். அப்ப அது முன்னாடி வந்துடும். அப்ப இன்ப வெள்ளம் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி கடல் போன்ற துன்பத்தை நம்ம துன்ப கடல் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல எது உவமை அப்படின்னா உவமை வந்து பின்னாடி வரும். அப்ப கடல் தான் உவமை.
துன்பம் தான் என்னது ஓமிக்கக்கூடிய பொருள், அதனால இது வந்து என்ன ஆகும் முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ இது ஓமைக்கக்கூடிய பொருள் ஆயிடும். ஓகேவா, இது வந்து ஓமை. ஓகேவா, சரி. இப்போ நமக்கு ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க, அதை எதனால இந்த உருவக அணிக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்கன்றத பார்த்தலாம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், மேலே நம்ம பார்த்த செயல் பகுதி தான். என்னன்னா, வையம் தகழியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூடினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம பார்த்த பாடல். இதோட ஆசிரியர் யாரு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம். சரி, இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, பூமியை அகல் விளக்காகவும் நெய்யை வந்து கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் போட்டு என்னோட துன்பத்தை நீக்குங்க அப்படின்னு சொல்லி திருமால்கிட்ட பாடுறதா பார்த்தோம் இல்லையா. அப்போ இதை வந்துட்டு நம்ம பூமியை வந்து அகல் விளக்கா கம்பேர் இது பண்றாங்க. அடுத்து கடலை வந்து நெய்யை வந்து கடலை நெய்யாவும் சொல்றாங்க, கதிரவனை சுடரா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விளக்குல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பிரிச்சு இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி திருமாலை வந்து போற்றி புகழ் மாலை பாடுறதுனால இதை வந்துட்டு என்ன சொல்றோம், உருவக அணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே உருவகப்படுத்துறதுக்கு கரெக்டா ஒரு வேர்டுக்கு போட்டிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஏகதேச உருவக அணி, ஏகம் அப்படின்னா என்னன்னா பாதின்னு அர்த்தம். அப்ப பாதி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, உவமைச்சு உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா மீதி பாதியை எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. அது நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். இந்த தொடர்ல அறிவு வந்து விளக்கா உருவகப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனா இந்த அறியாமை அப்படிங்கிறது இருளா, அதாவது ஒரு விஷயம், அறிவுங்கிறது வந்து விளக்கு. ஓகேவா, விளக்க வச்சு அறியாமையை நீக்கணுங்கிறாங்க. விளக்க வச்சு நம்ம எதை நீக்குவோம், ஜென்ரலா இருட்டா ஒரு இடம் இருக்குன்னா அங்க கொண்டு போய் விளக்கு அடிப்போம், டார்ச் அடிப்போம், அங்க வந்து வெளிச்சம் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இருளை தான் இந்த வெளிச்சத்தை வச்சு இந்த இருளை நீக்குவோம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல அறியாமையை வந்து இருளோட அவங்க சொல்லாம இன்டைரக்டா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அறிவு வந்து விளக்கா உருவகப்படுத்தப்பட்டு அறியாமை இருளா உருவகப்படுத்தப்படலை, ஆனா அப்படியே விட்டுட்டாங்க, நம்மளா புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு பொருள்ல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாம அப்படியே விடுறது என்னது, ஏகதேச உருவக அணி. இதான் நான் சொன்னேன், பாதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, மீதி நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படிங்கிறது. இப்ப வள்ளுவர் வந்து மக்களுடைய செயல்கள்ல பொண்ணோட தரத்துக்கு அறிய உதவக்கூடிய அந்த உரைக்கல்னா என்னன்னா, கோல்டு வந்து எந்த அளவுக்கு பியூரா இருக்கு, ஒரிஜினல் கோல்டா இல்ல டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி கோல்டோட அந்த குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கல்லுல வச்சு உரசி பார்ப்பாங்க. அதான் வந்து இந்த உரைக்கல் அப்படிங்கிறது. ஓகேவா, அதை வச்சு அந்த தங்கத்தை மதிப்பீடு செய்வாங்க. இப்ப மக்களுடைய அந்த செயல்களை உரைக்கல்ல வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி உருவகம் செஞ்சுட்டு மக்களோட உயர்வையும் தாழ்வையும் கோல்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து டைரக்டா சொல்லலை. அதாவது உரைக்கல் கருமமே கட்டளை கல்னு கல்லை வந்து சொல்லிட்டாரு, ஆனா கோல்டை பத்தி அதோட குவாலிட்டிஸ் பத்தி அவர் சொல்லலை. அப்போ ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காரு, இன்னொரு விஷயத்த சொல்லாம பாதியிலே விட்டுட்டாரு. அது நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ஏகதேச உருவக அணி. திரும்ப சொல்றேன் பாருங்க, இந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் பூமி அகல் விளக்கு, அப்புறம் கடல் நெய், கதிரவன் சுடர், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உருவக அணின்னு சொல்றோம். இதுவே இன்னொரு இதுல ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செஞ்சுட்டு இன்னொரு பகுதியை எக்ஸ்பிளைன் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க, நம்மளா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதே ஏகதேச உருவக அணின்னு சொல்றோம். ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்த பாருங்க, ரொம்ப முக்கியமானது, மலர் போன்ற முகம், ஏதோ முகமலர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் போன்ற தேன் தமிழ் பார்த்தோம் இல்லையா, தேன் போன்ற தமிழ் தேன் பார்த்தோம்ல, அதுதான். அடுத்தது வினா சொற்கள். எது வினா சொற்கள்னு பாருங்க. எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை, இது எல்லாமே என்னது, வினா சொற்கள். ஓகேவா, இது எல்லாமே வினா சொற்கள். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்துட்டு நம்ம
இந்த டேஷ்ல ஃபில் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு கேட்போம். எங்கு உள்ளது அல்லது எங்கே உள்ளதுன்னு கேட்போம். ஓகேவா? ஏன் உள்ளது, எதற்கு உள்ளதுன்னெலாம் கேட்க மாட்டோம். ஓகேவா? எப்படி உள்ளது, எது உள்ளதுன்னெலாம் கேட்க மாட்டோம். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, அவ்வளோதான். அடுத்து முதலாழ்வார்கள் எத்தனை பேர்னு கேட்போம். ஓகேவா? எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஸோ இது மீதி உள்ளதெல்லாம் என்ன ஆன்சர் வருங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இதில் இருந்து இந்த கொட்டேஷன்ஸ்லாம் ஏன் போட்டிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதில் வேற ஒன்றும் இல்லை. அப்படியே நீங்கள் கீழே வந்துட்டீங்கன்னா கலைச்சொற்களுக்கு வந்துடலாம். கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஒரு சொல் இருக்கு, இந்த சொல்லை நம்ம வினையாகவும் அதாவது பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து பெயர் சொல்லனா என்ன, வினை சொல்லனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விதை அப்படின்னும் பொழுது விதைன்னு ஒரே ஒரு சொல் தான். இப்போ விதை நெல் அப்படின்னும் பொழுது அந்த நெல்லினுடைய பெயராக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த விதை நெல்லை அவன் வாங்கிட்டு வந்தாங்கிறது. இது பாருங்க, சோளம் விதைத்தான் அப்படின்னா சோள விதையை வந்து அவன் என்ன பண்றான், விதைக்கிறான். அப்ப விதைங்கிறது வந்து இந்த இடத்துல செயலா மாறிடும். ஓகேவா? இங்க பெயராகவும் இங்க செயலாகவும் இருக்கும். அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி மற்றதுக்கும் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, இங்க பாருங்க. கலைச்சொல் குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கர்டசி. ஓகேவா? சரி, கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் யூனிட் வைஸ் நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம், ஸ்டாண்டர்ட் வைஸ். ஸோ அதை வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, அடுத்தது நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அதுவும் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னா கட்டாயம் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம திருக்குறள் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனும் வேணால் கீழே ஆட் பண்ணுறேன். ஓகே, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நமக்கு திருக்குறள்ல இருந்து கொஷின் வரும். திருக்குறளையே வந்து வார்த்தைகளை மாற்றி போட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அதாவது சரியான திருக்குறளை தேர்வு செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருக்குறள்னு கண்டுபிடிக்கவே உங்களுக்கு முடியாது. சரியான சொற்றொடரை தேர்வு செய்யணும் கூட சொல்லிடலாம், ஆனால் அது திருக்குறளாக இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் அதனுடைய பொருள், அந்த பொருளையும் கேட்கலாம். ஸோ இப்படி எந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் திருக்குறள் எழுதுன திருவள்ளுவர் அவங்க சார்ந்த பிற தகவல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். ஓகே, சரி, இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்துட்டு வினை செயல் வகை. வினை செயல் வகை. அடுத்தது அவை அஞ்சாமை. அவைக்கு அஞ்சாம எப்படி இருக்கணும், ஏன் இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். அடுத்தது நாடு, நாட்டை பத்தி. அரண், அரண்றதுல இருந்து 2 திருக்குறள். பெருமை அப்படிங்கிறதுல இருந்து 2 திருக்குறள். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு 2 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 5 அதிகாரத்துல இருந்து 2 திருக்குறளாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, வினை செயல் வகை. வினைனா என்ன, ஒரு செயல் தான். அப்போ வினை செயல் வகைன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஓகேவா? பாருங்க, பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். இருள் தீர எண்ணி செயல். சரி, இது வந்துட்டு அந்த திருக்குறள். இதனுடைய பொருள் பாருங்க. பொருள் அப்படின்னா என்ன, நம்ம எந்த பொருள் நமக்கு தேவையோ அந்த பொருள். கருவி அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன கருவி இருக்கணும். ஓகேவா? அந்த எக்யூப்மெண்ட்டு. அப்புறம் அதுக்கான சரியான காலம். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் கரெக்டா, அந்த செயல் என்ன, செயலை பற்றின விஷயங்கள். அப்புறம் நம்ம செய்கிற இடம் கரெக்டா. இது மாதிரி இந்த அத்தனையும் நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ச்சி ஒரு செயலை வந்து செய்யணும். இப்போ ஒரு செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அதுக்கான பொருள், கருவி, காலம், வினை, இடன் இது அத்தனையும் தெரிஞ்சு நம்ம அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செயல் நல்லபடியாக நடக்குங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு செயலை எடுத்துக்கலாம். உங்களோட செயலை எடுத்துப்போம். என்னது? டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ
டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது உங்களுடைய செயல்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பொருள் என்ன, பெற வேண்டிய பொருள், இதுதான் நம்மளுடைய பொருள். ஓகேவா? இதுக்கான கருவின்னும் பொழுது உங்களோட மெட்டீரியல்ஸ், பென்னு, நீங்கள் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கருவின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது காலம் அப்படின்னும் பொழுது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷனை சரியாக யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் வச்சுக்கணும். அடுத்தது அந்த மேற்கொள்ளக்கூடிய செயலினுடைய தன்மை. ஓகேவா? இப்போ செயல் வந்து எத்தனை தன்மையுடையது, அதாவது ரொம்ப ஈஸியான செயலா இல்லை கடினமான செயலா, எவ்வளவு கடினமான செயல், இந்த மாதிரி நல்லா அனலைஸ் பண்ணுறது, அந்த செயலுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எஃபர்ட்டை வந்து போடணும். ஓகேவா? அடுத்தது அதற்கு சரியான இடம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு பொழுது இன்றைக்கே எக்ஸாம் எழுதி அந்த வேலையை வாங்கிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு என்னைக்கு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த சரியான இடம், சரியான காலம், அது ரெண்டும் கரெக்டாக என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ணாதான் உங்களால் அந்த செயலை கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு இடம்னு பொழுது எக்ஸாம் ஹாலில் வச்சு தானே நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, வீட்டில் வச்சு எழுத போகிறீங்களா? இல்லை. அது மாதிரி காலம்னு பொழுது நம்ம நினச்ச அன்னைக்கு அந்த எக்ஸாம் எழுத முடியாது. அவங்க என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டியூரேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், படித்து அந்த எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அப்போ இது 5ஐயும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சரியாக பண்ணும் பொழுது உங்களால் இந்த ஒரு செயலை வந்து கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஜாப் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அந்த அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு நீங்கள் இந்த 5 விஷயங்களையும் கவனிக்கணும். என்னென்ன திரும்ப பார்த்துடலாமா? பொருள், கருவி, காலம், வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். பொருள், கருவி, காலம், வினை, அப்புறம் இடன், இது 5ம் சரியா இருந்ததுன்னா அந்த செயல் சரியானதா இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. 2வது குறள். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இப்போ இந்த இடத்துல தற்று அப்படின்னு வந்திருக்கா. இந்த போல, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, ஒப்ப, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு உவம உருபுகள். ஓகேவா? இந்த தற்றுங்கிறது அச்சுங்கிறது தான் வரும். இந்த இடத்துல தற்றுங்கிறது ஒரு உவம உருபு. உவம உருபு வெளிப்படையா வந்திருக்கிறதுனால இதை நம்ம உவமை அணி அப்படின்னு சொல்றோம். இதுக்கான பொருள் பாருங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. இந்த கும்கி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னது, இந்த ஒரு யானையை இது பண்றதுக்கு இன்னொரு யானையை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலோடு அதோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். இது கரெக்டு தான் இல்லையா? ஒரு செயலை நம்ம செய்யறோம் பொழுது அந்த செயலால இன்னொரு செயலையும் நம்ம செஞ்சுக்கணும். அந்த செய்யும் போதே சைடு பை சைடு. அவ்வளவுதான். வினையால் வினையாக்கி கொடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. ஒன்றும் இல்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க. ஓகேவா? இந்த சிலபஸோட கொஞ்சம் ரிலேட் பண்ணி டெட்டோட சிலபஸ் இருக்குன்னு வச்சுங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிக்கிறீங்க சப்போஸ், ஏன்னா டெட்டுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ரேராக தானே விடுறாங்க. அப்போ ஒரு டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அழகா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, நான் செய்ய வந்த செயல் இதுதான், ஆனால் சைடில் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த செயலையும் செஞ்சு முடிச்சிட்டேன், ஏன்னா இது இதோடு தொடர்புடைய ஒரு செயல். இது புரிஞ்சுதா? இப்போ அவ்வளோதான். அடுத்தது அவை அஞ்சாமை. அவை அஞ்சாமை அப்படிங்கிறது நம்ம அவையில் இருக்கக்கூடியவங்க இல்லை அந்த அவையை பற்றின ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது தான். இதுக்கு 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. கற்றாருள். ஒரு அவைனா அங்கே கற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போ கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். திரும்ப சொல்றேன் பாருங்க. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவர். ஓகேவா? அப்ப கற்றாருள் கற்றார் ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் படிச்சவங்க. ஓகேவா? 4 பேரும் படிச்சவங்க. இதுல நான் ஒரு ஆள் போய் உள்ள உட்காந்துருக்கேன் அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப 4 பேர் இருக்காங்க, நானும் இந்த இடத்துல இருக்கேன். இப்ப இவங்க முன்னாடி நான் படிச்சவங்க அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, நான் படிச்ச விஷயங்களை இந்த படிச்சவங்க முன்னாடி ரொம்ப தெளிவா சொல்ல திறமை எனக்கு இருக்கணும். அப்பதான் அவங்க நான் படிச்சவன்னு ஒத்துப்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. இந்த 4 பேரும் படிச்சவங்க. ஓகேவா? கற்றார் முன் இவங்க கற்றவங்கன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கற்றவர்கள் முன் இவங்க கத்துக்கிட்ட விஷயங்களை நல்லா தெளிவா சொல்ல திறமை இருக்கணும். அப்பதான் இந்த படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களையும் படிச்சவங்கன்னு ஒத்துப்பாங்க. புரிஞ்சுதா? அதான் கற்றாருள் கற்றார் எனப்படுவார், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார்.
அடுத்தது பாருங்க, கற்றார் முன் கற்ற சில சொல்லி. அப்படி படிச்சவங்க முன்னாடி நம்ம படிச்ச விஷயங்களை தெளிவா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படின்னு பொழுது தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல் அப்படின்றாங்க. திரும்ப பாருங்க, கற்றாருள் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அதாவது படிச்சவங்க முன்னாடி தான் படிச்ச விஷயங்களை அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது அவங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க படிச்சுட்டு அவங்க சில விஷயம் சொல்லி வச்சிருப்பாங்க, அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்று, நம்ம படிச்சவங்களுக்கு முன்னாடி தெளிவா எடுத்து சொல்லணும். அதே மாதிரி எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்றத அவங்க நாலேஜை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் இந்த 2 திருக்குறள்ல இருக்கு. ஓகேவா? அடுத்தது நாடுங்கிற அதிகாரத்துல உள்ள திருக்குறளை பார்க்கலாம். உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்பது நாடு. உருபசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்பது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யக்கூடிய பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே, உருபசி, ஓவாப்பினி, செருவகை 3 விஷயம். உருபசி, உருனா அதிக அப்படின்னு அர்த்தம். மிக்க பசி அதான் உருபசி. ஓவாப்பினி, ஓவாத நோய். பிணினா நோய். செருபகை, செருனா பகை. ஓகேவா? அதான் அழியாத பகை, அழிவு செய்யும் பகை. 3, இந்த 3 விஷயங்களும் நல்ல வகையில, இந்த 3 இல்லாம நல்லா இருக்கிறது தான் ஒரு நாடு அப்படிங்கிறாங்க. அப்ப நாட்டுக்கு இந்த 3 ஆகாது. அடுத்தது இன்னொரு குறள் பாருங்க. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு. நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு. சரி, இந்த இடத்துல நமக்கு மறுபடியும் நாட்டை பத்தி தான் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவுல முயற்சி இல்லாம வளம் தரக்கூடிய நாடு சிறந்த நாடுன்னு சொல்றாங்க. பெரிய அளவுல முயற்சி இல்லாம, ரொம்ப எஃபர்ட் போடாம, ஜென்ரலா நேச்சுரலாவே ஒரு நாட்டுல அந்த வளம் அப்படிங்கிறது இருக்குன்னா அதுதான் சிறந்த நாடு அப்படின்றோம். முயற்சி ரொம்ப செஞ்சு சேரக்கூடிய அந்த வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு கிடையாது. ஜென்ரலா ஆட்டோமேட்டிக்கா அங்க வளர்ச்சி இருக்கணும், அதுதான் நல்ல நாடு. அவ்வளவுதான். இந்த 2 குறளோட பொருள் அதுதான். அடுத்தது அரண். அரண்ற அதிகாரத்துல இருந்து 2 குறள் நம்ம பார்க்க போறோம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். மணி நீர் அப்படின்னா நல்ல நீர், தெளிந்த நீர். ஓகேவா? அடுத்தது மண் அப்படின்னா நிலம், நம்மளோட கிரவுண்டு. அப்புறம் மலை அப்படின்னா ரெயின் கிடையாது, இந்த மலை. ஓகேவா? மவுண்டைன் சொல்லுவோம்ல, அந்த மலை. அந்த மலை. அப்புறம் வந்து அழகிய நிழல். அணி நிழல்னா அழகி. அணினா என்ன? அழகுன்னு பார்த்தோம், இப்பதான் நான் சொன்னேன். அணினா அழகு. அப்ப அணி நிழல்னா அழகிய நிழல். இதெல்லாம் உடையதுதான் ஒரு காடு. இந்த காடு இதெல்லாம் இருக்கிறது தான் என்னது? ஒரு நல்ல அரண் அப்படின்னு சொல்றாங்க. அரண்னா பாதுகாப்பு. அரண்னா என்னது? பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழல். 1, 2, 3, 4 இந்த 4ம் இருக்கிறது தான் சரி. அழகிய நிழல் உடைய காடு, இது வந்து ஒரே இது. ஓகேவா? 1 தெளிந்த நீர், இன்னொன்னு வந்துட்டு நிலம், அப்புறம் மலை, அதுக்கப்புறம் என்னது? அழகிய நிழல் உள்ள காடு. அப்ப நீர், நிலம், மலை, காடு இந்த 4ம் இருக்கிறது தான் ஒரு நாட்டுக்கான பாதுகாப்பு, ஒரு சிறந்த பாதுகாப்பு அப்படின்றோம். அடுத்தது பாருங்க. இணை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லாது அரண். அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவற்ற அது பயனில்லாதது. அரண் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயமா சொல்றாங்க. நல்ல பாதுகாப்பு இருக்குன்னா அது கண்டிப்பா பெருமைதான் இல்லையா? அதான் இணை மாட்சித்து ஆகிய கண்ணும் வினை மாட்சி கண் இல்லாது அரண். எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பில்லாதவற்ற, அதாவது நல்ல செயல் இல்லாதவற்ற அது பயனளிக்காது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பெருமை. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பால மக்கள் எல்லாரும் ஒத்த இயல்புடையவர்கள். அதான் நம்ம சொல்றோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது. அவர்கள் செய்யக்கூடிய நன்மை அப்புறம் தீமை, இதனாலதான் அவங்களோட அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கே தவிர மற்றபடி பிறப்பால எல்லாம் ஒரே இதுதான் அப்படின்றோம். ஓகேவா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போபா செய்தொழில் வேற்றுமையான். இந்த இடத்துல செய்தொழில்ன்றது அவங்க செய்யக்கூடிய நன்மையையும் தீமையையும் குறிக்கக்கூடியது. அடுத்தது பாருங்க. பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆட்சின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளுடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார். நல்ல நிறைய பண்புகள் இருக்கு, குட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேரான விஷயங்களை சரியான நேரத்துல சரியான வழியில செய்வாங்க. அதுதான் இதோடைய பொருள். ஓகே, அப்புறம் புக் பேக் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்துட்டு அடுத்த யூனிட் தான். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த தகவல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து கொஷின் டைமுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து சில கொஷின்ஸ் நான் கேட்குறேன், உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒப்புரவு நெறி. ஸோ இதனுடைய ஆசிரியர் யாரு? ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின், பூமியை அகல் விளக்காக உருவகம் செய்த ஆசிரியர் யார்? பூமியை அகல் விளக்காக, பூமி அகல் விளக்கு, அதாவது வையத்தகலியா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த இது. அடுத்தது மூணாவது கொஷின் வந்துட்டு நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படிங்கிற நூல் யாருடையது? நாயன்மார் ஓகேவா, நாயன்மார் அடிச்சுவட்டில். ஓகே, இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. கண்டிப்பா ஆன்சர் தெரில அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோ கோ த்ரூ பண்ணுங்க, ஏன்னா 3மே முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். சரி, அடுத்து வேற ஒரு தகவலை பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.